ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். இந்த கோடை காலத்துலேயும் எடை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கட்டாயமாக சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் நொங்கு தாங்க. அந்த நொங்கில் மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிட்லாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி நொங்கில் இருக்க தோலை எடுத்துக்கணும். நான் எப்போவுமே தோலை பீலரை வச்சு தான் எடுப்பேன். பீலரை வச்சு எடுக்கும்போது நொங்குலேருந்து ஈஸியாக அந்த தோல் வெளியே வந்துடும். நம்ம கையில் தொளிச்சு எடுக்கும்போது அப்பப்போ சின்ன சின்ன நொங்கு ஊன்களை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் பீலர் வச்சு எடுக்கும்போது நொங்கோட ஊன்கள் வேஸ்ட் ஆகாது, வெறும் தோல் மட்டும்தாங்க வரும். அதனால் பீலர் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஒருத்தருக்கு தேவையான நொங்கு மில்க் ஷேக்கோட அளவு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நம்ம நொங்கை தொளிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு பீலரில். ஒருத்தருக்கு நொங்கு மில்க் ஷேக் போடுறதுக்கு நாலு நொங்கு எடுத்துக்கோங்க. 4 நொங்கு ஒருத்தருக்கு சரியாக இருக்கும். நொங்கு வாங்கும்போது எப்போவுமே கவனமாக பார்த்து வாங்குங்க. கடுக்காயான நொங்கை வாங்காதீங்க. கடுக்காய் நொங்கு சாப்பிட்டா வயிற்று வலி வரும். இலை நொங்காக பார்த்து வாங்குங்க. நொங்கில் எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு பார்க்குறீங்களா? நொங்கு ரொம்ப ரொம்ப நீர் சத்து உள்ளதுங்க. அதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதிக நேரம் பசிக்காது. ரொம்ப ரொம்ப லோ கலோரி. அது மட்டும் இல்லைங்க, நொங்கில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க. சரி வாங்க, நம்ம எப்படி மில்க் ஷேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 நொங்கு சேர்த்துக்கோங்க. 4 நொங்குக்கு அரை கப் பால் சரியாக இருக்கும். அரை கப் பால் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்க பாலாக சேர்த்திக்கோங்க. இப்போது இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வாசம் நிறைய பேத்துக்கு நொங்குக்குள்ளே போட்டால் பிடிக்காது. ஏலக்காய் இல்லாமல் செஞ்சாலும் இந்த மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதில் கண்டென்ஸ்டு மில்க் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் ஷேக்குக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கப்புறமா இதில் தேன் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேனும் கண்டென்ஸ்டு மில்க்கும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இப்போ நம்ம இதில் 2 ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஃபைனாக பிளெண்ட் பண்ணிடாதீங்க. அங்கங்கே கொஞ்சம் நொங்கு பீஸ்க்கெலாம் நம்ம கடிக்கிற மாதிரி இருக்க மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை அரைச்சாச்சு. பாருங்கள், வாவ், நம்ம நொங்கு மில்க் ஷேக் சூப்பராக தயாராச்சு. நான் இன்றைக்கி இன்னொரு நொங்கு எடுத்துக்கிறேன். மேலே நொங்கு மில்க் ஷேக்குக்கு டாப்பிங்ஸுக்காக நான் அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்களும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க மில்க் ஷேக்கை உள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போ நான் மேலே டாப்பிங்ஸுக்கு கொஞ்சமாக வெட்டி வச்சுருந்த நொங்கு பீஸு, பாதாம் கொஞ்சம், அப்புறமா கொஞ்சம் பிஸ்தா. இந்த ஹெல்த்தியான நொங்கு மில்க் ஷேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.